ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லூப், அதாவது வைல் லூப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டூட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும், நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ வைல் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம போன வீடியோலேயே சொன்னோம். ஸோ இருந்தாலும் நம்ம இது மெயினாக அந்த வீடியோ வைல் லூப்புக்குன்னு போடுறதுனால மறுபடியும் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வைல் லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வைல் லூப்னால் என்னென்னா அப்படின்னா இது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையோ என்ன பண்ண போகுதுன்னா ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண போகுது. எப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அன்டில் அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வைல் லூப்போட டெஃபினேஷனே. ஸோ இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வைல் லூப்புக்கு இதுதான் பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். ஸோ வைல் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் செட் ஆஃப் பேரந்தசிஸ்குள்ளே பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் ஒரு பூலியன் வேல்யூவாக வரணும். அதாவது எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது அந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷன். ஆக்சுவலாக இந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் தான் இங்கே கண்டிஷனாக ஆக்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது, வைல் அப்படிங்கிற கீவேர்ட் பேரந்தசிஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிஷன் கொடுக்க போகிறீங்க, அது பூலியன் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்க போகுது. அப்புறம் செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரிப்பீட்டடாக அதை நீங்கள் வைல் பிளாக்குள்ளே கொடுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ இதோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. இங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வைல் லூப்பை பார்க்குது கம்பைலர். ஸோ வைல் பேரந்தசிஸ்குள்ள கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன கோடு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த உள்ளே போயிட்டு அந்த கோடு பிளாக்குள்ளே என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளவோ 1000 ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சு திருப்பி இந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப இப்போவும் எனக்கு ட்ரூவாக இருக்குது அப்படின்னா திரும்பி உள்ளே போயிட்டு அந்த கோட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்புறம் முடிஞ்சோன்னே வெளியே மறுபடியும் எனக்கு கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு கண்டிஷன் செக் பண்ணுறப்ப ட்ரூவாச்சு அப்படின்னா மறுபடியும் எனக்கு உள்ளே கோட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். இது இப்படியே திரும்ப திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ வரைக்கும் இந்த லூப் இப்படி ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அன்டில் இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ எப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த பிளாக்கை விட்டு வெளியே வரும். அது வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்குன்னா இந்த கோட் பிளாக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உனக்கு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா வைல் லூப்போட கான்செப்டே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் உங்களுக்காண்டி ஆன்லைன் கம்பைலரில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது இல்லையா? அதனால் பெஸ்ட் நம்ம ஆன்லைன் கம்பைலரில் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில். ஸோ அதனால் நான் ஆன்லைன் கம்பைலர் நான் என்ன பண்ணுறேன்னா நெட்டில் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஜாவா ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரும். நீங்கள் எந்த டூல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ரோக்ராமர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரே டூலே நம்ம யூஸ் பண்ணால் இதுவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு நிறையா லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமர்ஸ் ஆன்லைன் ஜாவா கம்பைலரில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் வைல் லூப் வச்சு. ஸோ அதை தான் இப்போ நம்ம லாஜிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோடை நான் ரன் பண்ணிடுறேன். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் ரைட் சைட் ஸ்க்ரீனில் கிடைக்கிது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைனை விட்டுருங்க, அது பை டிஃபால்ட் கொடுக்குறது இந்த கம்பைலர் கொடுக்கக்கூடிய அவுட்புட். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் கிளாஸ் வச்சுருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனில் தான் நமக்கு எப்போவுமே கோடு எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா int x is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வைல் லூப் அந்த சென்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைலுங்கிற கீவேர்ட் பேரந்தசிஸ்குள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் கொடுக்கணும். இங்கே நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பூலியன் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? x < 20 இது பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்னு பாருங்கள். ஆமாம்,
ஏன்னா இங்கே நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கனாலே அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து பூலியனாக தான் இருக்கும், எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ கொடுத்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் system டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அப்புறம் நம்ம எக்ஸோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம நியூ லைனுக்கு வர்றோம். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நோட் பேடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒயில் லூப்குள்ளே போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன் நம்பர் 4ல் வந்து x = 10ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறப்பவே எனக்கு எக்ஸில் வேல்யூ 10ன்னு சொல்லி ஆயிரும். அப்புறம் இப்போ ஒயில் லூப்குள்ளே வருது. ஸோ இங்கே கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம், x is less than 20 அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ 10 is less than 20ன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணுவோம், உள்ளே வந்துட்டு இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 10 வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு எக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ எனக்கு எக்ஸ் பிரிண்ட் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், 10ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போ 10 + 1 11ன்னு சொல்லி மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நியூ லைனுக்கு வருது. ஸோ ஸ்லாஷ் என்ன என்னது எஸ்கேப் சீக்வன்ஸ் தானே. ஸோ நியூ லைனா இங்கேருந்து இங்கே நியூ லைனுக்கு வந்துடும். ஸோ நியூ லைனுக்கு வந்தோடனே திருப்பி மேலே போய் எனக்கு என்ன பண்ணும், கண்டிஷனை செக் பண்ணுது. என்ன கண்டிஷன், x is less than 20, அதாவது இப்போ எக்ஸோட வேல்யூ 11 is less than 20ன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். ட்ரூன்னு எனக்கு என்ன பண்ணும், உள்ளே வந்துட்டு அந்த எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. அடுத்து எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ 12ன்னு சொல்லி மாறும். அப்புறம் நியூ லைனுக்கு வருது. மறுபடியும் மேலே போயிட்டு கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ 12 is less than 20, ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ட்ரூனா உள்ளே வந்துட்டு எனக்கு எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ 12 + 1 13 சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் நியூ லைனுக்கு வருது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்குன்னா திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் பொழுது கண்டினியூஸாக எக்ஸஸ் ஓகே, நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போயிடுவோம். ஸோ இப்போ x is less than 20 அப்படின்னு சொல்லி மறுபடியும் செக் பண்ணுது நமக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 13. ஸோ 13 அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணிடுது. உள்ளே வந்துட்டு 13 நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் 13 + 1 14ன்னு சொல்லி மாறுது. நெக்ஸ்ட் நம்ம நியூ லைனுக்கு போகிறோம். ஸோ திருப்பி மேலே போகுது, கண்டிஷன் செக் பண்ணுது. x is less than 20ன்னு பார்க்குறீங்க. ஸோ 14 is less than 20, ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ உள்ளே போயிட்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது, எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. 14 + 1 15, அதுக்கப்புறம் நியூ லைனுக்கு வருது. திருப்பி மேலே போயிட்டு கண்டிஷனை செக் பண்ணுது. x is less than 20ன்னு பார்க்குது. ஆமாம், 15 is less than 20 தான். அப்போ எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ 15 + 1 16. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எனக்கு மேலே போய்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ 16 is less than 20ன்னு பார்க்குறீங்க. ஆமாம், ட்ரூ தான். அப்புறம் எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது 16 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா எக்ஸோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ 16 + 1 17 சொல்லி வருது. திருப்பி மேலே போகுது, கண்டிஷனை வந்து செக் பண்ணுது. 17 is less than 20, ஆமாம், ட்ரூ தான். ஸோ எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது, எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. 17 + 1 18ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகுது. திருப்பி மேலே போகுது, கண்டிஷன் செக் பண்ணுது. 18 is less than 20, ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ எக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ திருப்பி மேலே போகுது, கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. 19 is less than 20, ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுது, எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. 19 + 1 20ன்னு சொல்லி மாறும். நெக்ஸ்ட் நியூ லைனுக்கு வருது. திருப்பி மேலே போகுது. இப்போ என்னது x is less than 20ன்னு கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல செக் பண்ணுறப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 20 is less than 20ன்னு பார்க்குறப்ப நமக்கு இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த இதுக்கு கீழே ஒயில் லூப் இங்கே தான் முடியுது. இதுக்கு கீழே ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா x is equal to எதுலேருந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது, 10லேருந்து 20 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே x is equal to 10லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து x is equal to 10லேருந்து 19 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் கடைசியில் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 20ன்னு சொல்லி அசைன் ஆகிருக்கு. நமக்கு பிரிண்ட் ஆகக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா x is equal to 10லேருந்து 19 வரைக்கும் தான். ஏன் x is equal to 20 பிரிண்ட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆச்சு, எக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சு 20ன்னு. அப்புறம் நமக்கு நியூ லைனுக்கு வந்துச்சு. மேலே போய் 20ங்கிற வேல்யூ செக் பண்ணுறப்போ நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அதனால் நமக்கு x is equal to 10லேருந்து 19 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 டைம்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோ திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயில் லூப் கான்செப்ட்.
இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் எதுவுமே நான் வந்து கொடுக்கலைங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் = 10 வச்சுருக்கேன். கண்டிஷன் செக் பண்ணுறேன், எக்ஸை பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லூப்பு ரன் ஆகிட்டே இருக்கும் இன்ஃபைனைட்டாக. இதுக்கு ஒரு எண்டே இல்லை, அந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் வந்து இப்போதைக்கு லிமிட்டடாக இருக்கிறனால அந்த மாதிரி காட்டுது. இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அவுட்புட்டுக்கு எண்டே கிடையாது, அப்படி தான் போயிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு என்ன ஆகிட்டு இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.